Morning students. Okay, 2.5 2.6ல நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்க்க போறோம்னா போலார் ஃபார்ம். இன்னும் நமக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் இந்த நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டூ புக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய கார்ட்டீசியன் ஃபார்ம், போலார் ஃபார்ம் அண்ட் யூலர்ஸ் ஃபார்ம். மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்த அந்த கார்ட்டீசியன் ஃபார்ம்ஸை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். Z is equal to x plus iy. Z bar is equal to x minus iy. Okay, real part of Z என்ன சார் வரும்? Yes, simply x. Imaginary part of Z is equal to y. இன்னும் இதுல ஒரு சில டீடைல்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பார்ப்போம். Modulus of Z is equal to square root of x square plus y square. ஓகே, இது நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பார்த்த ஒரு சில விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னுடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், இது எல்லாத்தையுமே நம்ம டிவிஷன் எல்லாமே நம்ம பார்த்தோம், கான்ஜுகேட் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம மாடுலஸ் பார்த்தோம். இந்த லாஸ்ட் எக்ஸசைஸ்ல என்ன பண்ணோம், நம்ம மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா போலார் ஃபார்ம். போலார் ஃபார்ம். ஓகே, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல எழுதுற இந்த ஃபார்ம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்க்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டால எழுதுறது தான் போலார் ஃபார்ம். ஓகேங்களா? என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா தான் ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம்ல இருந்து போலார் ஃபார்ம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆர்கன் பிளேன். ஆர்கன் பிளேன் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ்ல ரியல் வேல்யூஸும் ஒய் ஆக்சிஸ்ல இமேஜினரி வேல்யூஸும் நோட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பிளேன் தான் இந்த எக்ஸ் ஒய் பிளேன் தான் என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்கன் பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இசட் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் நோட் பண்ற பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வச்சிடலாம். ஓகேங்களா? இது மேக் பண்ற இந்த ஆங்கிள், மேக் பண்ற எக்ஸ் ஆக்சிஸோட மேக் பண்ற ஆங்கிள் என்னன்னு வச்சுக்கோங்கன்னா தீட்டான்னு வச்சிடலாம். இது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னன்னு வச்சுக்கோங்கன்னா ஆர்னு வச்சிடலாம். அப்ப ஆர் அண்ட் தீட்டா இந்த வேரியபிளை வச்சுதான் நம்ம போலார் ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இந்த லென்த் நமக்கு தெரியும் y, ஏன்னா p of x, y னா இதனுடைய லென்த் y. இங்க நமக்கு என்ன வரும் x. இப்போ cos θ என்ன சார் வரும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா cos θக்கான ஃபார்முலா என்ன, adjacent side divided by hypotenuse. அப்ப x divided by r which implies cross multiply பண்ணிட்டோம்னா x is equal to r cos θ. likewise அதே மாதிரி sin θ is equal to என்ன சார் வரும், sin θ formula opposite divided by hypotenuse, θ க்கு opposite side. So y divided by r that's equal to r is equal to r, sorry, y is equal to r sin θ. இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், கார்ட்டீசியன் ஃபார்ம்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா z is equal to r cos θ plus I r sin θ. r is common. ஓகேங்களா? அப்ப z is equal to r into cos θ plus I sin θ. இதுதான் சார் polar form of a complex number in terms of r and theta ல நம்ம எழுதிருக்கோம். கிளியரா? இதுல r அப்படிங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்ப மாடுலஸ் ஆஃப் z என்ன சார் வரும், r. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அது இல்லாம மாடுலஸ் ஆஃப் z சார் r எப்படி சார் வந்தது அப்படின்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் z கான ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர், அதாவது ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இங்க பொறுத்த வரைக்கும் ரியல் பார்ட் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் பார்ட் ஆஃப் z r cos θ. r எதுக்கு, ரியல் பார்ட்டுக்கும் காமன் அண்ட் இமேஜினரி பார்ட்டுக்கும் காமன். அதனால ரியல் பார்ட் ஆஃப் z is equal to r cos θ and imaginary part of z r sin θ. இங்க எழுதியிருக்க எல்லா டீட்டெயிலும் நம்ம எழுதலாம். பாருங்க, நான் இதை எழுதிட்டேன், ரியல் பார்ட் ஆஃப் z இங்க கார்ட்டீசியன் ஃபார்முக்கு எழுதியிருக்கேன், அங்க போலார் ஃபார்முக்கு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சார், இதனுடைய மாடுலஸ் ஆஃப் z கான ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ரூட் ஆஃப் r ஸ்கொயர் cos ஸ்கொயர் θ, r ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ, r ஸ்கொயர் காமன். அப்ப ரூட் ஆஃப் r ஸ்கொயர் வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z is equal to r னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் the distance between the complex number and the origin is called modulus of z. அப்ப இந்த r நம்ம என்ன வச்சுக்கலாம், டைரக்டா மாடுலஸ் ஆஃப் z னு எழுதலாம். அப்ப θங்கிறது என்ன சார் அப்படின்னா θ ஒண்ணுமே இல்லை,
ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ஃபோர் குவாட்ரன்ஸ்ல எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்றோம். டைரக்ஷன்ஸ் வெக்டர்ல பார்ப்போம். எல்லா இடத்துலயுமே நம்ம டைரக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னா அதாவது ஸ்லோப்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப இதை என்ன சார் பண்ணலாம்? அப்ப தீட்டா எப்படி சார் ஃபைண்ட் அவுட் பண்ணது? அந்த தீட்டாவோட பேர் என்ன சார் அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் தட் இஸ் தீட்டா. அதை சிம்பிளா நம்ம எப்படி சார் எழுதுவோம்? ஃபுல்லா எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு தீட்டா அப்படின்னு நம்ம எழுதுவோம். இதுக்கான ஃபார்ம்லாம் என்ன சார்? அதாவது ஒருவேளை கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? ஈஸி, சிம்பிள். பாருங்க என்ன பண்ணலாம், நம்ம மேக்ஸிமம் ஸ்லோப் அப்படிங்கிற விஷயம் எது டான் தீட்டாவை பேஸ் பண்ணி இருக்கனால அப்ப என்ன பண்றோம், நம்ம இதனுடைய ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுல இருந்து இதை டிவைட் பண்ணுங்க. இது y ல இருந்து x டிவைட் பண்ணுங்க. அதாவது r sin theta divided by r cos theta is equal to என்ன வரும்? y divided by x. r cancel ஆயிரும். அப்ப tan theta is equal to y by x, which implies theta is equal to tan inverse of y by x. இதுதான் எதனுடைய இது ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எப்ப இந்த கார்ட்டீசியன் ஃபார்ம் கொடுத்திருந்தாலும். இது இல்லாம நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னா யூலர்ஸ் ஃபார்ம். அது ரொம்ப சிம்பிள். என்ன சார் அப்படின்னா இங்க இதே விஷயம் தான். ஜஸ்ட் யூலர் அப்படிங்கிறவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா z is equal to r அப்படியே வச்சிடறாங்க. cos theta plus i sin theta in terms of exponential எழுதுறாரு. that is e power I theta. so z is equal to r into e power I theta. ஓகேங்களா? அப்ப மொத்தம் 3 ஃபார்ம் பார்க்கிறோம். ஒன்னு வந்து கார்ட்டீசியன் ஃபார்ம், இன்னொன்னு போலார் ஃபார்ம், இன்னொன்னு யூலர்ஸ் ஃபார்ம். இத மூணுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் இப்ப பார்க்கலாம். ஓகே, கார்ட்டீசியன் ஃபார்ம், போலார் ஃபார்ம், யூலர்ஸ் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் z is equal to x plus iy. போலார் ஃபார்ம் z is equal to r into cos theta plus I sin theta and z is equal to r into e power I theta. இந்த மூணுக்குமான வித்தியாசம் இப்ப பார்க்கலாம். இப்ப z bar அப்படிங்கிறது இங்க என்ன சார் வரும் அப்படின்னா x minus iy. அப்ப இங்க என்ன சார் வரும்? z is equal to r into cos theta minus I sin theta. சார் இங்க என்ன சார் வரும்? z is equal to r into e power minus I theta. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், என்ன விஷயம் சொல்லியிருக்கோம்? z bar கான்ஜுகேட் ஆஃப் a complex number, ஜஸ்ட் பிளஸ் i எடுத்துட்டு மைனஸ் i சப்ஸ்டிட் பண்றதுதான். பாருங்க இங்கேயும் பிளஸ் i எடுத்துட்டு மைனஸ் i, பிளஸ் i எடுத்துட்டு மைனஸ் i, இங்கேயும் பிளஸ் i எடுத்துட்டு மைனஸ் i சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. சோ கான்ஜுகேட் எழுதியாச்சு. மாடுலஸ் ஆஃப் z என்ன சார் வரும்? மாடுலஸ் ஆஃப் z is equal to கார்ட்டீசியன் ஃபார்மா இருந்தா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இங்க போலார் ஃபார்மா இருந்தா மாடுலஸ் ஆஃப் z is equal to சிம்பிளி பிராக்கெட் வெளியில என்ன இருக்கோ அதுதான் r. இங்க என்ன வரும்? இங்கேயும் அதே தான். மாடுலஸ் ஆஃப் z is equal to r. சோ இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே சைமல்டேனியஸா இருக்கும். ஒரே சைமல்டேனியஸா பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் z எழுதியாச்சு. நெக்ஸ்ட் z பிளஸ் z பார் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன சார் கிடைக்கும்? z z பாரையும் ஆட் பண்ண என்ன? பிளஸ் i மைனஸ் i கேன்சல் ஆயிரும். பிளஸ் i y யும் மைனஸ் i y யும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2x. 2x எப்படி எழுதலாம்? 2 into ரியல் பார்ட் ஆஃப் z ன்னு எழுதலாம். r 2x ன்னு எழுதலாம். ஓகேங்களா? z plus z bar அப்படிங்கிறது இதுதான் ரிசல்ட். 2x அப்படிங்கிறது நம்ம x z வந்து x plus iy ன்னு எடுத்துட்டதுனால 2x. அது என்ன எழுதணும்? 2 into real part of z. அதே மாதிரி இங்க என்ன சார் வரும்? z plus z bar என்ன சார் வரும்? அதே ஃபார்முலா தான், 2 into real part of z. பட் z இங்க பொறுத்த வரைக்கும் என்னது? z plus z bar is equal to 2 அப்படியே வச்சிடலாம். ரியல் பார்ட் ஆஃப் z னா எது சார் வரும்? முன்னே நம்ம சொன்னோமே என்னது? r cos theta. அப்ப r cos theta, 2r cos theta. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கேயும் அதே மாதிரி z plus z bar என்ன சார் வரும்? சேம் அதே தான். இத நீ ஆட் பண்ணோம்னா இங்க என்ன ரிசல்ட் வருதோ அதே ரிசல்ட் தான் அங்க வரும். அதாவது r into 2 into real part of z ன்னு எழுதிக்கலாம். that is 2 into real part of z ன்னு பார்த்தோம்னா r cos theta. ஒரே மாதிரி தான் இருக்கும். சேம் ரிசல்ட் z plus z bar. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சார்? உங்களுக்கு தெரியும் z minus z bar is equal to 2i imaginary part of z. கரெக்ட்டுங்களா? ஏன்னா இங்க ஆட் பண்ணும்போது இதை மைனஸ் பண்ணணுமா, இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2y z மைனஸ், ஏன்னா மைனஸ் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும். பிளஸ் i y ன்னு மாறிடும், இது பிளஸ் i y ன்னு மாறிடும். x கேன்சல் ஆயிரும். அப்ப இது என்ன ஆயிரும்? பிளஸ் 2y i y அப்படின்னு எழுதுவோம் நம்ம. தட் இஸ் இது என்ன எழுதுறோம்? 2i y. y நம்ம என்ன எழுதலாம்? z னுடைய இமேஜினரி பார்ட்னு சொல்லலாம். சோ 2i y தான் நம்ம இப்படி எழுதி இருக்கோம்.
அதே மாதிரி தான் இங்கேயும் z மைனஸ் z பார் என்ன சார் வரும்? என்ன சார் வரும்? இங்க வந்து போலார் ஃபார்ம்ல பார்த்தோம்னா r into e power I theta plus e power I minus I theta ன்னு வரும். ஓகே, z minus z பார் இங்கேயும் அதே விஷயம் தான். 2 into imaginary part of z, sorry, 2y into imaginary part of z, but 2y imaginary part of z is r sin theta. z minus z பார் இங்கே அதே மாதிரி தான். z minus z பார் 2 into 2i into imaginary part of z. அப்ப இது z minus z bar 2y into r sin theta. So the difference எல்லாமே நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்துக்கலாம். என்ன ஆகுது? Cartesian form, polar form and Euler's form. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். எதாவது பார்க்கணும்னா ரியல் பார்ட் ஆஃப் z முன்னமே நான் எழுதி காட்டிட்டேன் உங்களுக்கு. ரியல் பார்ட் ஆஃப் z, இமேஜினரி பார்ட் ஆஃப் z, மாடுலஸ் ஆஃப் z எல்லாமே நம்ம எழுதி பார்த்துட்டோம். ஓகே, இதை ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, z பிளஸ் ஒருவேளை r ஓட வேல்யூ 1 இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் z ஓட வேல்யூ cos theta plus I sin theta இப்படி இருக்கு. அப்ப z பார் என்ன சார் வரும்? இங்க இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதுவோம்? e பவர் I theta எழுதுவோம். இப்ப z பார் என்ன சார் வரும்? e பவர் மைனஸ் I theta. அப்ப z பிளஸ் z பார் என்ன சார் வரும்? e பவர் I theta பிளஸ் e பவர் மைனஸ் I theta. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால இப்பவே சொல்லிடுறேன். அப்ப z plus z bar is equal to e power I theta plus e power minus I theta. அந்த ரிசல்ட் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்? z plus z bar 2r cos theta ன்னு எழுதிக்கலாம் டைரக்டா. ஏன்னா 2r r ஓட வேல்யூ 1, அதனால 2 cos theta ன்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா r ஓட வேல்யூ இங்க நம்ம என்னன்னு வச்சிட்டோம்? 1 1 ன்னு வச்சிட்டோம். ஓகேங்களா? கிளியரா? ஓகே, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த போலார் ஃபார்ம்ல ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி அண்ட் டிவிஷன் ப்ராப்பர்ட்டி. அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு சம் ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்துப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். z1 is equal to r1 cos theta 1 plus I sin theta 1. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்ம் எடுத்துட்டேன். therefore z1 is equal to என்னதுலாம் r1 e power I theta 1. கரெக்ட்டுங்களா நான் எழுதி இருக்கிறது? அது ஆல்பா பீட்டா ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். z2 is equal to நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா r2 into cos theta 2 plus I sin theta 2 ன்னு எழுதிக்கிறேன். So z2 is equal to என்ன சார் வரும்? r2 e power I theta 2 ன்னு வரும். ஓகேங்களா? இது ரெண்டையும் நான் மல்டிபிள் பண்றேன். மல்டிபிள் பண்ண என்ன வரும்? z1 into z2 is equal to மல்டிபிள் பண்ணுங்க பார்க்கலாம். r1 r2 e power I theta 1 e power I theta 2. So r1 into r2 பேஸ் ஈக்குவலா இருக்கு. பவர்ஸ் ஆட் பண்ணோம்னா I காமன். இப்ப theta 1 plus theta 2 இது என்ன எழுதலாம்? z1 into z2. இது அகைன் நம்ம எதுக்கு மாத்துறோம்? இப்ப போலார் ஃபார்முக்கு மாத்துங்க. போலார் ஃபார்ம் மாத்துறோம்னா z1 into z2 is equal to r1 r2 cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு சார். இப்போ இங்க ஒரு சின்ன விஷயம் என்ன சார் அப்படின்னா, ஆர்குமெண்ட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z1 என்ன சார் வரும்? r1. ஆர்குமெண்ட் ஆஃப் z1 என்ன சார் வரும்? இங்க ஆங்கிள் என்ன இருக்கோ அதுதான். அப்ப theta 1. நான் முன்னமே சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? போலார் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஆர்குமெண்ட் அந்த மாடுலஸ் எழுதுறது வெரி 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 ஈஸி. ஏன்னா பிராக்கெட் வெளியில இருக்கிறதா மாடுலஸ் ஆஃப் z. அண்ட் இங்க ஆங்கிள் என்ன இருக்கோ, இந்த வேல்யூ ஆர்குமெண்ட் என்ன இருக்கோ அதான் ஆர்குமெண்ட் ஆஃப் z1 theta 1 நம்ம எழுதிட்டோம். லைக்வைஸ் அதே மாதிரி z2 மாடுலஸ் ஆஃப் z2 என்ன சார் வரும் நமக்கு? r2. ஆர்குமெண்ட் ஆஃப் z2 என்ன சார் வரும்? theta 2. ஓகே, இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 எழுதிட்டோம். பாருங்க, z1ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், z2ங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், இத ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா நியூவா நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சிருக்கு. அப்ப இதனுடைய மாடுலஸ் என்ன சார்? மாடுலஸ் ஆஃப் z1 z2 என்ன சார் வரும்? இந்த பிராக்கெட் வெளியில இருக்கு என்ன இருக்கோ அதுதான் r1 into r2. r1 ஆல்ரெடி நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் z1. r2 நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் z2. சோ அந்த மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள் ஆச்சு. ஓகேங்களா? சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 என்ன சார் வரும்? இங்க ஆங்கிள் என்ன இருக்கோ அது எழுத வேண்டியதா. theta 1 plus theta 2. அப்ப ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 is equal to theta 1
அப்படிங்கிறது எது சார்? ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 பிளஸ் θ2 ஆர்குமெண்ட் ஆஃப் z2. அப்ப ஆர்குமெண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க எப்படி வருது பாருங்க. ஒரு தனித்தனி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணி ஆர்குமெண்ட் எடுத்தோம்னா இது என்ன ஆகுது? செப்பரேட் ஆர்குமெண்ட் அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்கு. கிட்டத்தட்ட லாக் ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. log of ab is equal to log a plus log b ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? சிமிலர்லி இதே மாதிரி நம்ம எதுவும் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா argument of modulus of z1 by z2 is equal to modulus of z1 divided by modulus of z2 ன்னு சொல்லலாம். argument of z1 by z2 is equal to என்ன சொல்லலாம்? argument of z1 minus argument of z2. so multiple இருந்தா arguments என்ன ஆகும்? ஆட் ஆகும். இதே டிவைட்ல இருந்தா arguments எல்லாம் என்ன ஆகும்? நமக்கு நெகட்டிவ்ல வரும். டிஃபரன்ஸ் ஆகும். மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. இதை ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. இது ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. லாஸ்ட் செட் புக்ல எல்லாம் இது எல்லாமே ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. பட் இந்த இயர் அதெல்லாம் கேட்பாங்களான்னு சொல்லவும் முடியாது. கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ்ல 4th ப்ராப்ளம். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் 2.7ல 4th ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க? given that 1 plus z divided by 1 minus z is equal to cos 2 theta plus I sin 2 theta, then show that z is equal to I tan theta. இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஐ செப்பரேட்டா வைக்கணும். அதுதான் முக்கியம். பார்க்கலாங்களா? எப்படி எழுதிக்கலாம்? 1 plus z divided by 1 minus z is equal to e power I 2 theta ன்னு எழுதலாங்களா? போலார் ஃபார்ம் நான் எதுக்கு மாத்திருக்கேன்? இப்ப யூலஸ் ஃபார்முக்கு மாத்திருக்கேன். இங்க இது மாடுலஸ் ஆஃப் z வந்து என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. அதனால r ஓட வேல்யூ 1. அப்ப e பவர் i θ இருக்குற 2 θ இருந்தனால 2 θ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இத அப்படியே ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 1 plus z is equal to e பவர் i 2 θ into 1 minus z. அப்ப 1 plus z is equal to இத உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா e பவர் i 2 θ minus z into e பவர் i 2 θ. சோ அந்த மைனஸ்ல இருக்கக்கூடிய z e பவர் i 2 θ இங்க கொண்டு வந்துருங்க. பிளஸ் ஆயிடும். இங்க இருக்க 1 அங்க கொண்டு போயிடலாம். அப்ப z plus z e பவர் i 2 θ is equal to e பவர் i 2 θ minus 1. கரெக்ட்டுங்களா? இந்த பிளஸ் 1 இங்க நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் மைனஸ் z e பவர் i θ இங்க நான் மூவ் பண்ணிட்டேன். அப்ப z பிளஸ் இதுல காமன், அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. காமன் இது z. அப்ப z வெளியில எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் e power i 2 theta is equal to e power i 2 theta minus 1. So z is equal to e power i 2 theta minus 1 divided by e power i 2 theta plus 1. Both நான் numerator and denominator இருக்க எல்லா terms நான் எதால டிவைட் பண்றேன்? divided by e power i theta. e power i theta வால டிவைட் பண்ணனா என்ன சார் ஆகுங்க? அப்படினா என்ன ஆகும்? இதெல்லாம் எழுதிக்கலாம். e power i 2 θ நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்? e power i θ into e power i θ ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். minus 1. இந்த நியூமரேட்டரை நான் என்ன பண்றேன்? e power i θ வால டிவைட் பண்றேன்னு சொன்னேன் நானு. லைக்வைஸ் அதே மாதிரி தான் டினாமினேட்டர் அதே மாதிரி தான். இங்க நான் என்ன பண்றேன்? e power i θ e power i θ into e power i θ அப்படினு சொல்லி 2 θ ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். divided by e power i θ plus 1 divided by e power i θ. சொல்றது புரியுதுங்களா? பாருங்க, e power i 2 θ நான் 2 டைம்ஸ் சாரி 2 வேல்யூவா நான் என்ன பண்ணிட்டேன்? ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். 1 θ இருக்க மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்க அதே மாதிரி தான் இங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல இருக்கிற எல்லா வேல்யூஸ் நான் எதால டிவைட் பண்றேன்? e power i θ வால டிவைட் பண்றேன். சோ இது கேன்சல் ஆயிரும். இங்க அதே மாதிரி என்ன ஆயிரும்? e power i θ கேன்சல் ஆயிரும். therefore z is equal to என்ன சார் கிடைக்கும்? e power i θ minus e power minus i θ divided by e power i θ plus e power minus i θ. கரெக்ட்டுங்களா நான் எழுதி இருக்கிறது? இது பார்க்க எப்படி சார் இருக்கு? இது z ன்னு கன்சிடர் பண்ணுங்க. z minus z bar. கரெக்ட்டுங்களா? ஏன்னா பிளஸ் i மைனஸ் i இருக்கு. அப்ப இது z னா இது z bar. z minus z bar நான் ஆல்ரெடி சொன்னேன். அப்ப z is equal to என்ன ஃபார்முலா? 2i imaginary part of ஏன்னா மைனஸ் வந்தா imaginary part of z. e power i θ னா imaginary part என்ன வரும்? sin θ. That's all.
divided by அதே மாதிரி z plus z bar என்ன ஃபார்முலா z plus z bar 2 real part of z அப்ப 2 into real part of z னா cos theta கரெக்ட்டுங்களா ஏனா e power i theta தான நம்ம z ஆ கன்சிடர் பண்ணோம் ஓகே இப்ப e power i theta minus e power minus i theta ஓகே நாம என்ன சொல்லிருக்கோம் ஆல்ரெடி இது z ன்னு கன்சிடர் பண்ணோம்னா minus e power minus i theta so z minus z bar 2i imaginary part of z sin theta next e power i theta plus e power minus i theta addition என்னது z plus z bar ங்கற கான்செப்ட்ல இருக்கு so addition என்ன வரும் சார் அப்படினா 2 into real part of z real part of z ஏன் ஏனா e power i theta நம்ம z ன்னு எடுத்துட்டோம்னா real part of z cos theta ன்னு வந்துரும் so 2 cos theta 2 will be cancelled z is equal to I into we know that the value sin theta by cos theta is sin theta by cos theta is known as tan theta that's all very easy